வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒயிட் மட்டன் பிரியாணி பண்ணுறேன். இந்த ஜீரக சம்பா ரைஸில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் நிறைய மசாலாஸ்லாம் சேர்த்து செய்கிற பிரியாணியை விட இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காரம் இல்லாமல். இது எப்படி செய்கிறேங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தயிர், கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி 1 மணி நேரம் இது ஊறிச்சு அப்படின்னா அந்த மட்டன் நல்ல டெண்டர் ஆகிருக்கும். நான் இன்றைக்கி இது 1 மணி நேரம் மேரினேட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி குக்கரில் செய்கிறேன். குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பெப்பர், ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறது இந்த புதினா கொத்தமல்லி இலை இந்த எண்ணெயில் வதக்குறனால. நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க விடணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் மீட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ஒரு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கப்புக்கு நான் இன்றைக்கி 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ். இந்த ஜீரக சம்பா ரைஸை நான் நல்லா வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுறேன். 4 விசில் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் மீட்டு. எப்போவுமே மீட்டு வேக வைக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரொம்ப மீட்டு ஹார்ட் ஆயிரும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா நல்லா டெண்டராக இருக்கும் மீட்டு. 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கொதிக்க விடணும். மீட் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்மளோட ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி நல்லா இப்படி கிளறி விடணும். ஜீரக சம்பா ரைஸ் உடையாது, ஸோ நம்ம தைரியமாக கலரலாம். நம்ம கேஸை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பிரியாணிக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணதில் உள்ள சால்ட் இருக்கும், அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணணும். 1/2 லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா புளிப்பாக இருந்து அப்படின்னா லெமன் தேவையில்லை. இந்த மாதிரி ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 8 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுக்கணும். 8 நிமிஷம் கழிஞ்சதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் ரிமூவ் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வெள்ளை மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த ஒயிட் மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லாமல் இந்த மட்டனோட ஃப்ளேவரோட இந்த ரைஸை சாப்பிடும்போது அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.